பாப்பி, அந்த பொண்ணு தண்ணியில் ஊத்து போய் காப்பாத்து. நிறைய படிச்சவங்க, நான் அறிவுபரிசித்திரமா பேசுறது நினைக்கூடாது. இந்த மாதிரி பேண்ட் சட்டையில போட்டு வந்தாங்க, கண்ட நாய்களை கை வைக்கத்தானே செய்யும். பொம்பளையா லட்சணமா புடவை கட்டி வந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு கையெடுத்து கும்பிடலான்னு தோணுங்க. பாருங்க, எனக்கு கூட அப்படித்தான் தோணுதுங்க. புடவை கட்டினீங்கன்னா நான் சொன்னதை வீட்டுல நைட்ல யோசிச்சு பாருங்க. டாடா. இதுதான் நீ பட்டணத்துல படிச்சு கழிச்ச லட்சணமா? கோயில் குளத்துல குளிச்சிட்டு கும்மாள் அடிக்குவா உன்னை படிக்க வச்சேன். பஞ்சாயத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேணாம். எல்லாருக்கும் முன்னாடி இடுப்புல துண்டை கட்டிட்டு கை கட்டி நிக்க வச்சுட்டியே. பாருங்கம்மா, ஒரு ஆம்பளை பையன் தப்பு பண்ணான்னா அது அவனை மட்டும் தான் பாதிக்கும். அதையே ஒரு பொம்பளை பிள்ளை செஞ்சா அது அந்த பரம்பரையே பாதிக்கும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துங்க. ஐயங்கார், இவங்க எல்லாம் ட்ரெயின்ல பத்திரமா ஏத்தி விட்டுவாங்க. வாங்க போலாம். நீ எங்க அப்பனாடா? நீ எங்க அப்பனாடா? நீ எல்லாம் உயிரோடு இருந்தா மொட்டை விட்டியாடா? உன்னை கொல்ல மாட்டேன். வாடா வா, நீ தான் என்ன விட்டு ஓடி போடுவேன். உன்னையும் கொல்ல விட மாட்டேன். என்ன விடுறா, என்ன விட, அவனை கொல்ல, என்ன விடுறா, என்ன விடுறா, என்ன விடு, அவனை கொல்ல, என்ன விடுறா, அவனை கொல்ல. நடந்து போச்சு. சும்மா எங்க ஊர் பொண்ணு மேல கையை வச்சதுக்கு உன் மகனோட தலையை வெட்டமுடா. சிறு வயசாச்சேன்னு பாக்குறேன். அவன் இவனுக்கு அப்ப முன்னாடியே உட்கார வச்சு தலைய மொட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊற விட்ட துரத்தி விடு. நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். பெத்த தகப்பு உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளைக்கு மொட்டை போட்டாதீங்க. உன் பையன் பண்ண தப்புக்கு தலையே வெட்டி இருக்கணும். ஏதோ சேனாதிபதி தலைமுடியோட விட்டார, சந்தோஷப்பட்டுக்க. புடவை கட்டினீங்கன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். இந்தாங்க, காணாம போனவங்க செயின் கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க என்னங்க இடகடராஜ் குறைதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காணாம போன என் செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. கொஞ்ச நாளா என் இதயம் காணாம போச்சு. என்னது இதய கடை காணாமா? அது எங்க போச்சு பாத்தீங்களா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் சின்ன பையனுங்க, நாளை விடுங்க. டாட்டா. என்னங்க சிக்க போக்கு
இப்போ நடந்ததையே நினைச்சு வெக்கப்படுறதுலயோ வேதனைப்படுறதுலயோ ஒரு புண்ணாக்கும் கிடையாது. பொம்பளை விஷயத்துல உங்க ஒப்ப நான் வாங்குற அடியா உதையா செருப்புல கூட அடிச்சிருக்காளுங்களே. டே உம்மால நான் எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா? ஒரு நாள் சினிமா கூட்டாயில ஈரட்டுல கைய வச்சுட்டேன். அவ கத்தி கல்யாணம் பண்ணிட்டா. ஊரே கூடி அடிச்சானுங்களே, செருப்புல கூட அடிச்சானுங்க. ஊர் பசங்க அடிச்சாலும் பரவாயில்ல, உம்மாலே அடிச்சாலே. ஆனா அவளையே நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தி உன்னை பெத்து வளர்த்து ஆளாகலையா? பத்து வை சைடிஸ் வேற இல்ல. இந்த வர்றா ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவன் மேல கைய வச்சிட்டோம்னா அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும். அதை விட்டு போட்டு அவனை வெட்டுறது இவனை வெட்டுறது சோகத்துல தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்? இத பாரு கோவமெல்லாம் மான ரோசம் உள்ளவனுக்கு வர வேண்டியது. நம்மளுக்கு எல்லாம் வரலாமா? நம்ம ஃபேமிலிக்கு அது சூட்டாமா? ஜோசே புடுறா. நீ போதலே ஏறா. போத தெளிகிற அன்னைக்கு உனக்கு லிங்கப்பழாகிற பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம். தண்ணி மாப்பிளையே தாலி கட்டுறா பரவாயில்ல. அடே வரலைங்கப்பா. ஊருக்கு முன்னாடி நான் உங்காட்டு கணக்கு புள்ள, உன் முன்னாடி உம்ம பாலிய சிநேகிதன். அதனால உங்காட்டு நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு உண்டு. போய் கண்ணால கண்டதை நினைச்சு கலங்காம நாளையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாரும். ஆயுதம் எடுத்தவாள்லாம் அழிஞ்சுதான் போயிருக்கா. இது புராணம். அறிவை பயன்படுத்தினவாள்லாம் நன்னா இருக்கா. இது விஞ்ஞானம். நீர் புராண காலத்துல இருக்கிறா இல்ல விஞ்ஞான காலத்துல இருக்கிறான்னு எனக்கு சொல்லுவோய். இத பாருலிங்கப்பா, இது வயசு கோளாறு. வயசுல எல்லா புள்ளைகளும் பண்ற தப்புத்தான். இத வளைக்கணுமே தவிர முடிச்சிடக்கூடாது. போய் எங்கப்பா, நாம கண்ணால கண்டது நம்மளோடயே இருக்கட்டும். இது உங்க ஆத்துக்காரிக்கு தெரிஞ்சா அவளால இனிமே நிம்மதியா தூங்க முடியாது. போய் இந்த காதல் விஷயம் உமக்கு தெரியுங்கிறது உங்க பொண்ணுக்கு தெரியக்கூடாது. போய் தெரிஞ்சு நீர் கண்டிச்சா அவ ஓடி போய் அந்த தேவர் தம்பியே கல்யாணம் பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து நிப்பா. அப்படி நின்னா நீர் என்ன பண்ணுவீர்? இது நடக்க கூடாது. மீறி நடந்தா என்னாகும் தெரியுமோ? இது நடக்கவே கூடாது. இந்த கலப்பு திருமணத்தை தேவரை முன்ன நின்னு நடத்தி வச்சாருன்னு வச்சுக்கோ. அவர் எதிர்த்து நீர் என்ன செய்ய முடியும்? உயிர் நண்பன் தான் நீர் சம்மதிச்சாலும் ஊர் என்ன சொல்லும்? மாட்டிலேயே சாதி பாப்பாயா நம்ம நாய்க்கன். இன்னைக்கு தான் பொண்ண சாதி விட்டு சாதி கட்டி தர்றான, நாளைக்கு அதுக்கு பிறக்க போற பிள்ளை எந்த சாதியில சேர்ப்பான்? என்ன சாதி பையன்? இதுவும் நடக்க கூடாது. ஊர் அறிய உம்மை எதிரி பையன் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன்னு சொல்லியிருக்கான். அப்படி ஏதாவது நடந்ததுன்னு வைங்கோ, அது மகா கேவலம். லிங்கப்பா, நல்லது கெட்டது நாளையும் நான் சொல்லிட்டேன். இனி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியது நீர்தான். காமாச்சி, இந்த ரெட்டை வடை சங்கிலி உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 3 சரம் போட்டுருக்கலாம். இருந்தாலும் நீங்க கஞ்சி. ஏங்க உங்க மகன் கொடுத்த காளமாடு அது நிக்கவே மாட்டேங்குதுங்க. அதுவே காள மாடல, அதுகிட்ட நீ ஏன் போற? கையடே கொப்ப சல்லி பேக்கலாம், அவனை மேய்க்க சொல்ல வேண்டியதானே. நல்ல தேயே இங்கதான் இடம் இருக்குதுல்ல, நான் உனக்கு தேய்ச்சி விட்டுமா? இன்னும் உடம்பு வெகு வெகு நாய்க்கர்வாய், இன்னைக்கு சண்டேவா? ஆயில் பார்த்தா கொடுத்து வச்சவா. காமாட்சி, நாய்க்கர்வாளுடைய தோலே தேய்க்க ஆரம்பிச்சிட்டியோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு சீம பசு அவுட்டு. போங்க. அங்க என்ன இழிப்பு? ஆஃப்டர் கணக்கு புள்ள, அந்த நாய்கிட்ட ஒரு பூனை குட்டி கூட கிடையாது. டேய், ஏன்டா இந்த மாதிரி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறீங்க? அது வந்து ஒண்ணு இல்ல, இவன் என் சொந்தக்கார பையன் டவுன்ல போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். கிராமத்துல இயற்கை காட்சிகளை படம் எடுக்கும் போது செயற்கையா நடந்த சில காட்சிகளையும் படம் எடுத்துட்டன். நமக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. அட நம்ம மருமக சோடிதான் சரியில்லை. கணக்கே, இது வரைக்கும் நீ சம்பளம் வாங்கினதுக்கு இன்னைக்கு தான் உருப்படியா வேலையா பாத்துருக்க. இந்த போட்டோவை வச்சு லிங்கப்ப நாய்க்கு மடைய மட்டும் இல்ல, அவன் மகளையும் சேர்த்து மடக்கிறம்பா.